Example 1.4ல a submarine is at 32 feet below the sea level, then it moves up to 8 feet, find the depth of the submarine. இப்போது இது கடல் மட்டம், கப்பல் போயிட்டு இருக்குது பாருங்கள் இல்லையா? அப்போது அது 0. கடல் மட்டத்துக்கு மேலே ப்ளஸில் போவோம் நம்பரு, கடல் மட்டத்துக்கு கீழே மைனஸில் போவோம் நம்பரு. சரிங்களா? அவன் என்ன சொல்கிறாங்க, 32வது அடியில் இந்த சப்மரீன் மிதந்துட்டு இருக்குது. சப்மரீன் ஓகேவா? இப்போ இங்கேருந்து 32 ஃபீட் இல்லையா? 32 ஃபீட்டு 8 ஃபீட்டுக்கு மேலே வருது. மேலே வந்துச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த சப்மரீன் எங்கே வந்துருச்சு? இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன ஃபீட்டில் மிதந்துட்டுருக்குது அப்படின்னா -24 ஃபீட். எல்லாமே மைனஸ் தான் இல்லையா? ஏன் மைனஸு? கடலுக்கு கீழே இருக்கிறதுனால மைனஸு, கடலுக்கு மேலே இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு இல்லையா? அப்போது கடலுக்கு கீழே 32 ஃபீட்டில் 32வது அடியில் சப்மரீன் இருக்குது. அது கொஞ்சம் மேலே வருது, 8 அடிக்கு 8 அடிக்கு மேலே வரும்போது அப்படியே 24வது அடியில் நிற்குது அது. அப்போது 24 ஃபீட்டு. இப்போது சீதாக்கிட்ட மொத்தம் 225 ரூபா இருக்குது. ஆனால் அவள் செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தா 400 ரூபா செலவு பண்ணிக்கிறான். அப்போது எவ்வளோ டெபிட் இருக்குன்னு கேட்குறாங்க, டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போது மைனஸ் தான் இல்லையா? ஏன்னா 400 ரூபா கையில் இருக்கிறது 225 ரூபா, ஆனால் செலவு பண்ணுறது எவ்வளோ? 400 ரூபா. எக்ஸாம்பிளுக்கு 5 ரூபா கையில் இருக்குது, ஆனால் செலவு பண்ணுறது 20 ரூபாய்க்கு செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ மைனஸ் தானே வரும். அப்போது மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? முதல்ல -400 மேலே போட்டுக்கலாம், பெரிய நம்பராக இருக்கிறதுனால 400 to 25. நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 10 கடன் வாங்கிச்சுன்னா 5, அப்புறம் இதெல்லாம் 9 இருக்கும். 9ல் 2 போச்சுன்னா 7, இதில் 3 இருக்கும். 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போது -175. ஏன் மைனஸ் வந்துச்சு? பெரிய நம்பரோட சைனு மைனஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, நான் வந்து ஒரு லிஃப்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து, கிரவுண்ட் ஃப்ளோர்னே வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 6வது ஃப்ளோருக்கு போயிடுறேன். சரியா? போயிட்டு திரும்பவும் 6 ஃப்ளோருக்கு கீழே வந்து நிற்கிறேன். வந்தால் எங்கே நிற்பேன்? எந்த இதில் நிற்பேன்? இப்போது 6 ஃப்ளோரு மேலே போகிறேன். சரியா? அப்புறம் 6 ஃப்ளோர் திரும்ப கீழே இறங்குறேன். இறங்கினா எந்த இடத்துல நிற்பேன்? எங்கே ஆரம்பித்தனோ அங்கேயே நிற்பேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கிளம்புறவன் 6வது ஃப்ளோரில் போய் நிற்கிறேன். அங்கே ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு திரும்ப நான் 6 ஃப்ளோர் இறங்கி கீழே வந்தேன் அப்படின்னா எங்கே ஆரம்பித்தனோ அங்கேயே தான் நிற்பேன் இல்லையா? அவ்வளோதான். தேங்க்யூ.